வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் வருஷம் தொடர்ந்து இப்போ போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறாங்க அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது பலன்கள் ரொம்ப நல்லா தான் இருக்குது. முக்கியமாக இந்த மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் தனுசு ராசியில் இருக்கும்போது நீங்கள் நம்பிக்கையோடோ வெளிப்படையாகவோ எந்த ஒரு வேலையிலையும் முழு முயற்சியோடு இறங்கி அனைத்தையுமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இன்னும் வரக்கூடிய அடுத்த 30 நாளைக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த தனுசு ராசிக்காரங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோடு நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் சொல்லிடுங்க. என்கிட்ட இந்த குணம் தான் ரொம்ப சிறந்த குணம். அதாவது ஒரு சிலர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க. நான் இந்த வேலையில் நான் எப்பயுமே முதலிடம் பிடிப்பேன். அதே போல் ஒரு சிலர் என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் இதுதான் அப்படின்னு கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரியான ஒரு குணாதிசயங்களை கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வரக்கூடிய வருடம், அதாவது வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? நான் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இந்த வருடத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்பு பார்த்தது போல் மாதத்தினுடைய முதல் பாதியில் சூரியன் தனுசு ராசியில் இருக்கும்போது நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் வெளிப்படையாகவும் வேலையில் முழு முயற்சியோடையும் நீங்கள் எந்த ஒரு உந்துதலையும் எடுக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதே போல் தலைமை பாத்திரங்கள் கவனத்தை உங்களுக்கு விளக்க காட்சிகள் மற்றும் புதிய யோசனைகள் கவனத்தை பெறுகிறது. மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரியன் மகர ராசியில் நுழையும் போது உங்களுடைய கவனம் நிதி நிலைமை அது மற்றும் நடைமுறை பங்களிப்பு நோக்கத்துக்கு திரும்பும். அதே போல் முயற்சியை மட்டும் அடிப்படையாக கொண்டு செயல்படாமல் நீங்கள் முடிவுகளில் அடிப்படையாக நல்ல ஒரு மதிப்பீட்டை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜனவரி 16ஆம் தேதி மகர ராசியில் உயர்ந்த செவ்வாய் உறுதியை பலப்படுத்துது. அதே போல் உங்களுக்கு ஜனவரி 17ஆம் தேதி புதன் மகர ராசியில் இருக்கும். இது கட்டமைக்கப்பட்ட திட்டமிடல் மற்றும் தெளிவான தகவல் தொடர்புக்கு ஆதரவளிக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு லட்சியத்தை நிலைநிறுத்திருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக ரொம்பவே போராடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தனுசு ராசியில் சூரியன் உங்களுடைய லக்னம் மற்றும் 2ஆம் வீட்டில் இருந்து சஞ்சரிக்கிறதால வரக்கூடிய இனி இந்த மாதம் ஜாதகர் ரொம்பவே வலுவாக இருப்பார் அப்படின்னும், சூரியன் தனுசு ராசியில் இருக்கும்போது தனிப்பட்ட வளர்ச்சி, பயணம் இல்லைன்னா வாழ்க்கை முறை தொடர்பான செலவுகள் இவையெல்லாம் அதிகரிக்கும். ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் சூரியன் நிதி பொறுப்பை கோருகிறாங்க. உங்களுடைய வருமானம் நிலையான முயற்சியின் மூலமாக மேம்படும். ஆனால் கவனக்குறைவான பேச்சு அல்லது ஈகோ இது மாதிரியான செய்கிறது ரொம்பவே தவிர்க்கணும். செலவுகளை நீங்கள் தவிர்க்கணும். ஜனவரி 13ஆம் தேதி முதல் மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறது சேமிப்பு மற்றும் நீண்ட கால முதலீடுகளை ஆதரிக்குது. அதே நேரத்தில் குரு மிதுன ராசியில் பின்னோக்கி செல்வது நிதி இலக்குகளை பரிசீலனை செய்ய அறிவுறுத்துது. இனி இந்த மாதாந்திர ஜாதக நடைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மற்றும் மதிப்பு அடிப்படையிலான முடிவுகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாந்திர ஜாதகம் உயிர் சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரமாக கூட இந்த நேரத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
மற்றும் இந்த தனுசு ராசிக்கு யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேல் அதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம் இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பானவர்களின் தொடர்புகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நன்மை பயக்கக்கூடியதாக அது அமையும். அதே போல் தாம் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது. வண்டி வாகனத்தில் போகும்போது நீங்கள் ஸ்டாண்டு சரியாக இருக்குதா, வண்டி சரியாக இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. விதிமுறைகளை கடைப்பிடித்து போகிறது ரொம்ப சிறப்பு. இதோடு தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே அபிவிருத்தியும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாகும். வியாபாரத்தில் அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. அரசு துறை, அரசியல்வாதிகள் இதில் இருக்கிறவங்களாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதே போல் வியாபாரிகள் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயங்களை சரியாக பார்த்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வேறு மொழி மனிதர்களால் அதிக அளவில் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். இடமாற்றம், உத்தியோகம் மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் அப்படின்னு அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு கூடும். பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல், பாதிப்புகள் இவை எல்லாமே நீங்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே அடுத்தடுத்து உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆவணங்கள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கையெழுத்து போடுறதுக்கு முன்பு நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்துட்டு போகிறது மிக மிக நல்லது. அதே போல் கடன் வாங்கக்கூடிய சமயத்தில் ஆவணங்களில் நகலை நீக்கி வாங்கி வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வங்கிகள், வெளியிடங்கள் அப்படின்னு எந்த பகுதியில் கடன் வாங்கினாலும் ஆவணங்களுடைய நகலை நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்வது எதிர்காலத்துக்கு நன்மை. அதே போல் நரம்பு, தலைவலி, கழுத்து, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிக அளவில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக டெல்லியில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா காற்று மாசில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால மிகுந்த கவனமாக இருக்கணும். பெருமாள் தாயார், அனுமன் வழிபாடு இது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெருமாள் கோவில்களுக்கு வெண்மலர்கள், வெண் சாமந்தி கொடுத்து உங்களுடைய ஏற்றத்தை பெருகலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் இன்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. அதே போல் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். அதுவும் தாங்கள் நினைத்த இடத்திலேயே வேலை கிடைத்து அதிக சம்பளம் பெறுவீங்க. வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் கோபப்பட வேண்டாம். அவர்களிடம் சற்று பொறுமையாக கையாள்வது நல்லது. இல்லைனா வாடிக்கையாளர்களை இழக்க நேரிடலாம். குடும்ப தலைவிகளுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகள் தம்பதியரிடையே அன்பு அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வார். பணத்தின ஒரு பகுதி நகை சீட்டா போடுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பெற்றுக் கொடுக்கும். கலைஞர்களுக்கு படப்பிடிப்புக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக நல்ல வருவாய் கிடைக்கும். மாணவர்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது நல்லது. கொஞ்சம் தாமதமாக சென்றாலும் அதற்காக கவலைப்படாமல் நீங்கள் உயிரை காக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் காளிகாம்பாள் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்று மல்லிகை பூச்சரத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இது மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு பரிகாரங்கள் இது எல்லாமே சொல்கிறாங்க. கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அதனால் நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய காலகட்டம் இனிமே சிறப்பானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு யோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய ராசியும் சொல்கிறாங்க. அதாவது தனுசு ராசியும் சொல்கிறாங்க. இந்த தனுசு ராசிக்கு நீங்கள் இன்னும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் தட்டுப்பாடு ஏற்படலாம். இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் யாவும் நீங்கும். மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அலுவலகத்தில் சக போட்டியாளர்களை அனுசரித்து போகிறது நன்மை. பொதுவாக தனுசு ராசினரை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த வருடம் தொடங்கி இருக்கக்கூடிய வருடம் முதல் மாதத்திலேயே சிறப்பான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் தான் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.